நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு கனாஸ் வாட்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். நம்ம நார்மலாக ஒரு வடை பண்ணுவோம், நம்ம கடலைப்பருப்பு போட்டு அதில் சில பேர் பீட்ரூட் கேரட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதே மெத்தடில் நம்ம வாழைப்பூ வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஒரு வடை பண்ணப்போம். இதுக்கு நான் ஒரு 3 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூனு சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு பீஸ் இஞ்சி யூஸ் பண்ணுறேன். நான் இஞ்சி சில பேருக்கு பிடிக்காது, அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் யூஸ் பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா இஞ்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாழைப்பூ அப்படின்றதுல இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற பூவை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இதில் முன்னாடி ஒரு சின்ன இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான இது இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு அதில் ஒரு குட்டியாக ஒரு நரம்பு இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இது நமக்கு டைஜஸ்ட் ஆகாது, அதனால தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இது நம்ம அப்படியே யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம மோரில் நம்ம நனைச்சி வைப்போம். மினிமமாக ஒரு 1/2 hour நனைச்சி வச்சுட்டிங்கன்னா இதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமும் நனைச்சி வைக்கலாம். இல்லை நனைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பொடிசாக நீங்கள் இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது அந்த துவர்ப்பு இதில் கொஞ்சம் இருக்கும், அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி இது நம்மளோட ப்ளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட டயபெட்டிஸ் இருக்குல்ல, நிறைய பேருக்கு இருக்குது, அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. ஆனால் இது மாதிரி வடை மாதிரி செஞ்சு சாப்பிடாமல் இதே மெத்தடெல்லாம் செஞ்சுட்டு இது நீங்கள் தோசை கல்லில் நீங்கள் அடை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா அப்போ அது கொஞ்சம் ஆயில் கம்மியாகும். இல்லாட்டினா இது நீங்கள் வேக வச்சு எடுத்துகிட்டு அதை நீங்கள் வடைகறி செஞ்சு சாப்பிடலாம். நம்ம நார்மலாக வடைகறி செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செய்யும்போது இதை செஞ்சுட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு அதை நீங்கள் வடைகறியில் போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறமா லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னா பசங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணுவோம் இல்லையா, பேபி ஆனதுக்கப்புறமா அப்போது நமக்கு பாலெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. நம்ம லேடிஸ்க்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எல்லாம் ரெகுலர் ஆகிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணுது. இட்ஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஆதி காலத்துலேருந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் புரிஞ்சு எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தவிர்த்துடுறாங்க. அது கஷ்டமே கிடையாது. கண்டிப்பாக இதை ஒன்ஸ் இன் அ வைல் இதை கொண்டு நம்ம ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியம் அப்படின்னு இப்போ எல்லாருமே அதை இது பண்ணுறப்போ நம்ம வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றதுல ஆரோக்கியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்டீம் பண்ணோம், இட்லி சாப்பிட்டோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியும் ஒரு காய் இருக்குதுன்னு நம்ம பசங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும். இல்லாட்டினா அவங்களுக்கு தெரியாமையே போயிடும். இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்போ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இதெல்லாம் கண்டிப்பாக மறந்துடுவாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இட் இஸ் ரிச் இன் சால்யுபிள் அண்ட் இன்சால்யுபிள் ஃபைபர்ஸ். அப்படின்றப்போ நமக்கு இது கட் பிரச்சனை எதுவுமே வராது, நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் வாழைத்தண்டுலேயும் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல நம்ம இந்த இஞ்சி, காஞ்ச மிளகா, சோம்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுலே இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்ததில் நம்ம இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இங்கே நம்ம இந்த வாழைப்பூவை நல்லா மோரில் ஊற்றி வச்சுருக்கோம். ஒரு 1 மணி நேரம் நம்ம இதை கட் பண்ணி அதை நம்ம அதில் போட்டு வச்சுருக்கோம். அப்போ அந்த துவர்ப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வடையில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு பத்தலை கடலைப்பருப்பு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. சின்னதோ பெருசோ எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் அ ஜென்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா ஒரு பக்கம் ஃபுல்லாக கருகிடும், இன்னொரு பக்கம் அது வெந்திருக்கிறது கூட நமக்கு தெரியாமல் போயிடும். இது மாதிரி கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தோன்னா அது ஒரு பெரிய ஆனந்தம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. துவர்ப்பு அடிக்கடி செஞ்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். வாழைப்பூவில் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. நல்ல சூடாக டேஸ்டியான வாழைப்பூ இஸ் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.